எண்ணூறுன்றது பொதுவாக இன்றைக்கி மீடியாவில் பொது செய்திகளில் ஒரு பொல்யூஷன் என்வரான்மெண்டல் பொல்யூஷன் ப்ராப்ளம்னா இல்லை சுற்றுச்சூழல் மாசு பிரச்சனைனா அதை பற்றி மட்டுமே மையமிட்ட ஒரு விவாத பொருளாக கடந்த 2-3 வருஷமாகவே அதிகமான செய்திகள் பகிரப்படுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எண்ணூருக்கு ஒரு வரலாறு உண்டு, ஒரு அந்த நிலப்பரப்புக்கு முக்கியத்துவம் என்பது உண்டு. ஸோ இன்றைக்கி மெரினா நம்ம ஒரு விரிந்த கடற்கரையை பார்க்குறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு விரிந்த கடற்கரை 2000 வரைக்கும் 2001 வரைக்கும் இங்கே இருந்தது. கடலும் அதே போல் கொட்டலையாரும் சேரக்கூடிய முகத்தோர பகுதின்றதற்கு ரொம்ப இயற்கை ரீதியாகவே ரொம்ப சுற்றுச்சூழல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. எண்ணூர் பொறுத்த வரைக்கும் எண்ணூர்னு சொல்கிறதே 8 ஊர் அப்படின்றதனுடைய கலவை தான் எண்ணூறுன்றது இருந்தது. பெரும்பகுதி மீனவ கிராமங்கள் தான் இருந்தது. 60களிலிருந்து இங்கே தொழில் வளர்ச்சின்றது அசோக் லேண்ட் ஃபவுண்டரிஸ் வந்தது. அது ரெண்டுமே கனரக வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அசோக் லேண்ட் ஃபவுண்டரி. அதுக்கான இன்ஜின் மட்டும் செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் வளர்ச்சி சார்ந்திருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மீஞ்சூர் பொன்னேரி பகுதியிலேருந்து மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் குடியமர்ந்து இப்பயும் பார்த்திங்கன்னு சொன்னால் மீனவர் மக்கள் மெஜாரிட்டியாகவும் பிற சமூக மக்கள் அவங்களுக்கு ஈக்குவல் ஆஃப் இன்றைக்கி என்னுடைய மக்கள் தொகையாக மாறி இருக்கு.